எல்லோருக்கும் எல்லாம் வளமும் செல்வமும் புகழும் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வணங்கி உங்கள் அபிமானமான ஜோதிடர் KM ரவிக்குமாரின் அன்பு வணக்கங்கள். தை பிறந்தால் வழி பிறக்கும். தை மாதத்தின் பலனாக தனுசு ராசியை பற்றி காண்கிருக்கின்றோம். முதல் முறையாக பார்க்கக்கூடியவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கங்க. தனுசு ராசி, தனுசு என்றாலே காலச்சக்கரத்தின் 9ஆம் வீடாகும். தனுசு ராசிக்கு இன்று கிரக பலன் பார்க்கும்போதுங்க, 2ஆம் இடத்தில் சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன் 4 கிரகங்களுடைய சேர்க்கை. தனுசு ராசிக்கு இந்த சூரிய மங்கள யோகம், புதன் மங்கள யோகம் எப்படி அமைய உள்ளது அப்படிங்கிறது தான் இந்த காணொளி மூலமாக நாம் காண்கிருக்கின்றோம். தனுசு ராசி நேயர்களே, உங்களுடைய பலன், உங்களுடைய யாரெல்லாம் இப்போ உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைங்க படிக்கலை, சரியாக கல்வி வரல, படிக்கவே மாட்டேங்கிறாங்களே, இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல, கவலையில் இருக்கிறவங்கெல்லாம் கவலைப்படாதீங்க முதல்ல. ஏன்னா இந்த நேரம் அவங்களுக்கு ஒரு கல்வியை, அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அறிவை உங்களால் கண்டிப்பாக கொடுக்க முடியும். அதுக்கான வாய்ப்பு இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்குது. தனுசு ராசியினுடைய அதிபதி குரு பகவான். அந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல நின்று 7ஆம் பார்வையாக லக்னத்தையே ராசியை மீண்டும் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போ குரு பகவான் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, புத்திரர், குழந்தை பாக்கியம், இப்படிப்பட்ட அம்சத்தை கொடுக்கிறதா குரு பகவான், படைத்தல் கிரகாதிபதி. அப்போ உங்களுக்கு இன்னைக்கு கல்வி ஸ்தானாதிபதி சரஸ்வதியோ 2ஆம் இடத்துல வாக்கு ஸ்தானகத்தில் செவ்வாயினுடைய அதிபதி யோகத்தோட இன்னைக்கு புதன் மங்கள யோகம் பெற்று உட்கார்ந்துருக்கிறார். அப்போ இந்த ஒரு ராசி பொறுத்தளவுக்கும் கல்விக்காக யாரெல்லாம் இப்போ புலம்பிட்டு, நம்ம பையன் நல்லா படிக்கலை, பொண்ணு நல்லா படிக்கலை, இல்லை இந்த ராசிக்காரங்களே நல்லா படிக்கலை அப்படின்னு இப்போ நினச்சிட்டு இருக்கிறீங்களோ, அவங்களுக்கு இந்த நேரம் நல்ல ஒரு அறிவும் சுய புத்தியும் படிப்பு மேலே ஒரு ஆர்வமும் அவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு யோகமும் கொடுக்குற வாய்ப்பாக இன்னைக்கு இருக்குது. சரி, படிப்பு முடிச்சுட்டாங்க, நல்லா படிக்க வச்சுட்டோம், டிகிரியெல்லாம் வாங்கிட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு தொழிலே ஒன்றும் அமையலைங்களே அப்படிங்கிற வருத்தம் உள்ளவங்களுக்கு 10ஆம் அதிபதியான இன்னைக்கு புதன் ஸ்தானாதிபதி ராசிக்கு 2ஆம் இடத்துல அதே புதன் மங்கள யோகத்தோடு சூரிய பகவானுடைய அம்சத்தை உட்கார்ந்துருக்கிறார், சூரியனுடன் சேர்க்கையில். அப்போ அவங்களுக்கு என்னன்னா, வீட்டில் யாருக்காக ஜாபுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ அவங்களுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். இந்த தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு, இந்த தனுசு ராசியை பொறுத்தளவுக்குமே முக்கியமாக இந்த நேரத்தில் குழந்தை பாக்கியங்களுக்கு, குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு, நம்ம பசங்களுக்காக நம்ம நல்லது பண்ண முடியலங்கிற வருத்தப்பட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த நேரம் உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைந்து தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த தை மாதத்தினுடைய ஒரு பலன் உங்களுடைய முயற்சிகளை, இதனால வரைக்கும் நீங்கள் சந்தித்த முயற்சிக்கு பலன் கிடைச்சதோ இல்லையோ, ஆனால் இப்போ எடுக்கக்கூடிய முயற்சிக்கு கண்டிப்பாக உங்கள் சந்ததிகளுக்கு ஒரு நல்லது நடக்கும். ஒன்று. அதே போல் இவங்களுக்கு இந்த ராசிக்காரர்கள், இவங்க இன்னைக்கு தொழிலில் இளம் வயதில் இருக்கக்கூடியவர்கள், தொழிலுக்காக, ஒரு பிஸ்னஸ்க்காக நம்ம வெளிப்பயணம் போகலாமா, இல்லை ஒரு ஜாப்புக்காக நம்ம ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கலாம், நம்ம கல்வியை படிச்சுட்டோம், ஆனால் நம்மளால எதுவுமே ஒரு சரியான முறையில் ஒரு சக்ஸஸ் பண்ண முடியலையே, நம்ம வீட்டில் இருக்கிற அப்பா அம்மாலாம் வருத்தப்படுறாங்களே, நம்ம வீட்டில் இருக்கிறவங்களும் நம்ம மேலே சங்கடப்படுறாங்க, நாம் என்ன முயற்சி பண்ணாமையே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியெல்லாம் இப்போ உங்களுக்குள்ள ஒரு சில கேள்விக்குறிகள் இருக்கும். அந்த கேள்விக்காக இப்போ அதுக்கு நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு உங்களுடைய முயற்சி நீங்கள் தெளிவாக எடுத்தீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். அதுக்கான வாய்ப்பு இந்த நேரத்தில் இருக்குது. இந்த தனுசு ராசியால் பொறுத்தளவுக்குமே இப்போ பொறுத்தளவுக்கும், அதாவது முக்கியமாக கவனம் வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பழக்க வழக்கம் இருக்கிற இடம், ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிற இடம், இந்த மாதிரி இடத்துல மட்டும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். காரணம், 4ஆம் இடத்தில் சுகஸ்தானகத்தில் சனி பகவான் அமைந்திருக்கிறார். சனி பகவான் அமைந்திருப்பதனால, அதாவது பெண்கள் இடத்துல, ஆண்களாக இருந்தால் பெண்கள் இடத்துலையும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் இடத்துலையும் மிக ஜாக்கிரதைங்கிறது வேணும். ஏன்னு கேட்டால், இளம் வயது கற்ற பருவம் உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா காதல் வாய்ப்பு ஏற்படலாம், தேவையில்லாத பெயர்கள் வரலாம்,
தேவையில்லாத ஒரு சலிப்புகள் கொடுக்கலாம். இது எல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு டைம் இந்த சனி பகவானுங்கிறது உங்களுக்கு அப்பப்போ ஏற்படுத்தும். அப்போ அதிலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு நீங்கள் ஒரு தெளிவான முறையில் நீங்கள் கரெக்டாக வந்து இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு அதனால் சில அவமானங்களோ இல்லை தேவையில்லாத ஒரு மனசலிப்போ இல்லை மனசில் நாம் லட்சியத்துக்காக போராடக்கூடிய நம்ம ட்ராக் மாறக்கூடிய ஒரு சூழல் கூட உருவாகக்கூடிய வாய்ப்புகள் வரலாம். அதனால் அந்த வகையில் நீங்கள் வந்து பொறுமையும் நிதானத்தையும் நீங்கள் கடைபிடித்து உங்கள் அனுபவத்துக்கு சரியான முறையில் நீங்கள் முடிவெடுங்க. அந்த முடிவு உங்களுக்கு வந்து ஒரு தெளிவான முறையில் கண்டிப்பாக வந்து இருக்கும். உங்களுடைய மற்றபடி நீங்கள் நினைத்ததை உங்கள் வாழ்க்கை ரீதியாக இந்த தனுசு ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கும் அவங்க நினைச்ச மாதிரி வாழ்க்கை அமையும், நினைத்த மாதிரி திருமணம் அமையும், அவங்க மனசில் இருக்கிற ஆசை தான் நிறைவேறும். அதையெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உங்கள் வாழ்க்கை பயணத்தை பற்றி நீங்கள் கவலை இல்லை. இப்போ உங்களால் வந்து ஒரு முடிவெடுக்க முடியலையேங்கிற ஒரு சூழலையும் காலகட்டங்களும் உங்களுக்கு முக்கியமாக நடந்துகிட்ருக்கும். அந்த காலகட்டத்தை நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு பவராக நின்று நீங்கள் போகக்கூடிய ஒரு சூழலாக உங்களால் முயற்சிகள்ங்கிறது கண்டிப்பாக செய்யக்கூடிய யோகம் இருக்குதுங்க. ஆனால் மெயின் வந்து உங்களுக்கு பார்க்க நம்ம என்ன சொல்லிட்டோம்னா, நீங்கள் ஏதாவது ஒரு வேலைக்காக முயற்சிகள் பண்ணி நம்ம இந்த நேரத்தில் நம்ம அதாவது வந்து பசங்களுக்காகவோ இல்லை நமக்காகவோ நம்ம ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் உள்ளவங்களுக்கு இது ஒரு அருமையான ஒரு தருணம். இத்தருணத்தை நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய முயற்சியை நீங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா இந்த தனுசு ராசிக்காரை பொறுத்தளவுக்குமே பூர்வ புண்ணியங்களாலையும் சொந்த பந்தங்களாலையும் ஏற்கனவே சில நெருக்கடிகளையும் பூர்வீகத்தில் சில பிரச்சனைகளையும் பூர்வீகத்தால் சில ப்ராப்ளங்களையும் நீங்கள் சந்திச்சாச்சு. அதனால் கொஞ்சம் தள்ளி கூட சில பேர் வந்து கொஞ்சம் வெளியில் கூட இருக்கலாம். இல்லை அங்கேயே இருந்த உங்கள் உறவு முறைகளோட சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் நீங்கள் இருக்கலாம். அப்படிப்பட்ட வாய்ப்பெல்லாம் இப்போ இதில் முக்கியமாங்கிறது இருக்குது. ரெண்டாவது, நிறுவனங்கள் ஏதாவது ஒரு தொழில் தொடங்கி அதில் கொஞ்சம் நஷ்டங்களையும் பொருள் கஷ்டங்களையும் இதெல்லாம் பட்டுட்டு நம்ம மீண்டும் எப்படி ரன் பண்ணுறது, எப்படி நம்ம முயற்சி எடுக்கிறதுங்கிற ஒரு குழப்பத்திலேயே இப்போ நீங்கள் சில காலங்கள் வந்து உங்களுடைய பண்ணையத்தை நீங்கள் பண்ணிகிட்ருக்கிறீங்க. ஆனால் இது எல்லாம் மீண்டும் ஒரு சக்ஸஸ் பண்ணி ஒரு இடத்துல நிறுத்துகிற டைமு இப்போ உங்களுக்கு இருக்குது. 7ஆம் இடத்துல இருக்கிற குரு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு. 2ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய புதனும் சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் இந்த கிரகத்துடைய ஒரு சேர்க்கையும் உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழல் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்தி உங்கள் கடந்த காலகட்டத்தில் நீங்கள் சந்தித்து வந்த கஷ்டங்களை உங்கள் அனுபவத்தை முன்னாடி நிறுத்தி உங்கள் அனுபவத்தால் நீங்கள் ஒரு காரியத்தை சாதிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த காரியம் உங்களுக்கு வெற்றி பெறுங்க. உங்களுடைய எந்த ஒரு முடிவு நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை தெளிவாக நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு முடிவுகள் எடுங்க. உங்களுக்கு நிச்சயமாக 100% சக்ஸஸ் ஆகும். எந்த ஒரு சந்தேக டவுட் இருந்தாலும் கீழே என்னுடைய மொபைல் நம்பர் இருக்குது, நீங்கள் அதுக்காக கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.